ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போயிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் வந்து சோசியல் வந்து 6th 7th முடிச்சிட்டோம். ஸோ நம்மளுக்கு அதிகமாக கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்கிறதுனால 10th புக் முடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீக் ஷெடியூல் உங்களுக்கு 10th புக் கொடுத்துருந்தேன். அதன் அடிப்படையில் இன்னைக்கு ஃபிசிக்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிசிக்ஸில் நம்ம வந்து பார்க்க போகிற பாடங்கள் வந்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 பார்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1ஆக பார்க்க போகிறோம், பார்ட் 2ஆக பார்க்க போகிறோம். சரிங்களா? சரிங்க. இப்போ நம்ம இயற்பியலில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். சரி, நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்படியே அட்டன் பண்ணாதீங்க. ஒரு பேப்பரில் ஏபிசின்னு போட்டு எது தப்பாகுது எது ரைட் ஆகுது, எங்கே தப்பு பண்ணுறீங்க எங்கே ரைட் பண்ணுறீங்கிறத நோட் பண்ணுங்கள். ஸோ ஒரு டெஸ்ட்டாக எழுதுனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு முழு மூச்சாக நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிற அந்த ஃபீல் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஏனோ தானோலாம் அட்டன் பண்ணாதீங்க. ஓகேங்களா? டெஸ்ட்டாக அட்டன் பண்ணுங்க. ஒரு முழு மூச்சா டெஸ்ட்டாக ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் அட்டன் பண்ணுற போல ஒரு ஃபீலோட அட்டன் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதுக்கு அவுட் கொண்டு அந்த எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரிங்க. ஸோ நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி நான் பேசின போதே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பாதி பேர் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? சரி, இருந்தாலும் பார்க்கலாம். புறவிசை ஏதும் செயல்படாத வரை பொருட்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும் என கூறியவர் யார்? ஸோ ஒரு புறவிசை செயல்படாத வரை ஒன்று ஓய்வு நிலையில இருந்தா அது அப்படியே ஓய்வு நிலையில தான் இருக்கும், அப்படி இயக்க நிலையில இருந்தா அது இயக்க நிலையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவர் யார்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. யாருங்க? கலீலியோ. பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இது யார் சொல்லியிருப்பாரு? கலீலியோ தான் வந்து இதை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து கூற்றை கவனி. ஸோ நிலைமம் சார்ந்த ஒரு 3 கூற்றுகள் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்குங்க. இதை அழகா படிச்சு ஆன்சர் எடுத்து வைங்க பார்க்கலாம். நிலைமம். சூப்பர். ஸோ முதல்ல நிலைமம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னன்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு நிலையிலோ இயக்க நிலையிலோ இருக்கு அப்படின்னா அதனோட நிலையை வந்து மாற்ற நம்ம உட்படும் போது அது ஒரு எதிர்க்கும் ஒரு பண்பு இருக்கும் அந்த பொருளுக்கு. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நிலைமம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அப்படி பார்த்தா 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீளம் தாண்டும் போட்டியாளர் தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓட காரணம். ஸோ நீளம் தாண்டும் போட்டியாளர் வந்து பார்த்தா என்ன பண்ணுவார்? அந்த கோட்ல இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கிருந்து ஒடியாந்து அப்புறம் தாண்டுவார். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இயக்கத்திற்கான நிலைமம். ஆமாங்க, கரெக்ட் தான். ஸோ ஒடியாந்து அப்படி தாண்டப்போ அவரோட உடம்பு இயக்கத்திலே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அவர் என்ன பண்ணுவார்? விழுவார். அதான் இயக்கத்திற்கான நிலைமம். அடுத்து, ஓடும் மகிழ்ந்து வலைபாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம். ஓகேங்களா? இதுக்கு என்னன்னா திசைக்கான நிலைமம். ஆமாங்க, ஏற்கனவே வந்து அந்த பேர் வந்து ஒரு நேர்கோட்டு திசையில போயினுக்குது. ஸோ திடீர்னு லெப்ட் கட் பண்றோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்? பேர் வந்து நேர்கோட்டு திசையிலே முற்பட போகும் நம்மளோட பாடி. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ அப்படியே நம்ம ஒரு பக்கம் வந்து சாய்வோம். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா திசைக்கான நிலைமம். பழுத்த பின் கீழே விடும் இலைகள் ஓய்விற்கான நிலைமம். ஆமாங்க. ஸோ ஒரு இலை வந்து பழுத்துருச்சு மரத்துல அப்படின்னா அந்த இலைகள் வந்து கீழே விழுறதுக்கான காரணம். ஸோ அது என்ன பண்ணுது? ஓய்வில் இருக்கணும்னு நினைக்குது. காத்தடிக்கிறப்ப அது என்ன பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா ஸோ பறக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அது பறந்து என்ன பண்ணுது? அந்த காம்பு உடைஞ்சு கீழே விழுது. அப்போ அது ஓய்வா இருக்கணும்னு நினைக்கிறதுனால ஓய்வுக்கான நிலைமம் தான் வந்து செயல்படுது. அப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் எதுங்க? டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. ரொம்ப முக்கியமான கேள்விங்குது. உந்தத்தின் சிஜிஎஸ் அலகு யாது? ஸோ உந்தத்தோட சிஜிஎஸ் அலகு யாது? உந்தத்தோட சிஜிஎஸ் அலகு யாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க வந்து எடுத்துட்டு இருப்பீங்க. உந்தத்தின் சிஜிஎஸ் அலகு யாது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? டி தாங்க இதுக்கான ஆன்சர். இவற்றில் எதுவும் இல்லை. ஏன்னா உந்தத்துக்கான எஸ்ஐ அலகுனா நம்மளுக்கு தெரியும். கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -1. ஓகேங்களா? ஸோ இது வந்து உந்தத்துக்கான எஸ்ஐ அலகு. இதே சிஜிஎஸ் அலகு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிலோகிராம கிராமா மாத்துவோம், மீட்டரை சென்டிமீட்டரா மாத்துவோம், வினாடி அப்படியே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -1 அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஜிஎஸ் அலகு. அப்ப இங்க எதுவுமே இல்லைன்றதுனால நம்ம இவற்றில் எதுவும் மட்டும் டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து, நியூட்டனின் முதல் விதி எதனை விளக்குகிறது? ஸோ நியூட்டன் வந்து 3 விதிகளை சொல்லியிருப்பாரு. அதுல நியூட்டனோட முதல் விதியானது எதனை விளக்குவதாக உள்ளது?
சூப்பர். நியூட்டனோட முதல் விதி எதை விளக்குதுங்க? நிலைமத்தை பற்றி தான் விளக்குது. ஸோ நியூட்டனோட முதல் விதி நிலைமத்தை பற்றி தான் வந்து விளக்கக்கூடியதாக வந்து உள்ளது. ஓகேங்களா? ஸோ அதனால நிலைமை விதி அப்படின்னு ஒரு பெயரே வந்திருக்கும். நியூட்டனோட முதல் விதிக்கு நிலைமை விதின்னு ஒரு பெயர் இருக்கும். நிலைமத்தை பற்றி விளக்கக்கூடியது. அடுத்து தராசு தட்டுகளில் செயல்படும் விசை. ஸோ தராசு தட்டுக்கள்ல எந்த மாதிரியான விசை வந்து செயல்படுது? தராசு தட்டுகளில் செயல்படக்கூடிய விசை. சூப்பர். சமன் செய்யப்படாத விசை. பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ தராசு தட்டுக்கள் என்ன விசை செய்யப்படுதுன்னா சமன் செய்யப்படாத விசை. உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ தராசு தட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பக்கம் வந்து ஒரு 1/2 கிலோ வச்சிருவாங்க. இந்த பக்கம் அதுக்கான ஈக்குவலான கத்திரிக்காய் போடுற வரல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இது கீழ் நோக்கி இழுக்கப்படும். அப்ப அந்த சமன் செய்யப்படுற வரலும் வந்து பாத்தீங்கன்னா இது கீழ் நோக்கி இழுக்கப்படும். அதனால என்ன விசை செயல்படுதுன்னு சொல்றோம்? சமன் செய்யப்படாத விசை வந்து செயல்படுதுன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? விசையின் திருப்புத்திறனின் அழகு யாது? விசையின் திருப்புத்திறனின் அழகு யாது? சோ ஒரு அச்சிலேயோ ஒரு புள்ளிலேயோ ஒரு பொருள் வந்து இருந்து அது வந்து இயங்குச்சு அப்படின்னா அதை வந்து திருப்புத்திறன் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அந்த விசையின் திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான கேள்விங்க. சீதா அதுக்கான ஆன்சர் நியூட்டன் மீட்டர் அப்படின்றதான். NM அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்டன் மீட்டர் தான் வந்து அதனோட எஸ்ஐ அலகு. அடுத்து இரட்டை திருப்புத்திறனுடன் தொடர்பற்றது எது? சோ இரட்டை திருப்புத்திறனுடன் தொடர்பற்றது எது? சோ இது 2 விதமான இரட்டைகள் வந்து இருக்கும். அந்த 2 விதமான இரட்டைகளோட தொகுப்பயன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுழியை வந்து உருவாக்கக்கூடியதா வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த சுழல் விளைவு ரெண்டுத்துக்கான இரட்டைக்கான அந்த சுழல் விளைவு ஏற்படுது இல்லையா? அப்படி ஏற்படக்கூடியதா வந்து இரட்டைகளின் திருப்புத்திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா டேப் இருக்கு இல்லையா? குழாயோட டேப் நம்ம வந்து திருப்புறது மறுபடியும் மூடுறது. சோ அப்போ வந்து ஒரே டேப் தான். இப்படி திருப்பினா ஓப்பன் ஆகும், இப்படி திருப்பினா வந்து என்ன ஆகும்? மூடிக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து நம்ம அப்ப நம்ம நெட்லாம் கூட என்ன பண்ணுவோம்? டைட் பண்றோம் இல்லையா? ஸ்க்ரூலாம் கூட ஒரு பக்கம் நான் டைட் பண்ணா டைட் ஆகும், இன்னொரு பக்கம் திருப்பினா லூஸ் ஆகும். இது எல்லாமே அந்த இரட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இரட்டைகளோட திருப்புத்திறனுடன் தொடர்பற்ற எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இதுல பாருங்க எது தவறானதுன்னு பார்க்கலாம். இதுல டி தாங்க வந்து தவறா இருக்கு. சோ நீர் குழாய் திறத்தல், பம்பரத்தின் சுழற்சி இதெல்லாமே இரட்டைக்கு எடுத்துக்காட்டு தான். இதனோட சிஜிஎஸ் அலகு இரட்டைய திருப்புத்திறனோட சிஜிஎஸ் அலகு வந்து பாத்தீங்கன்னா டைம் சென்டிமீட்டர். டைம் சென்டிமீட்டர் அப்படின்றது அதனோட சிஜிஎஸ் அலகு. இது கரெக்ட் தான். சோ திருப்புத்திறனின் திசை பொருளின் சுழற்சிக்கு இடஞ்சோடியாக இருப்பின் எதிர்குறியாக கொள்வது மரபு. சோ இதுல எப்படி இருக்குமா? சோ இடஞ்சுழியா இருந்துச்சுன்னா அது வந்து எதிர்ச்சுழியா எப்படி சொல்லுவாங்கன்னா எதிர்குறியா வந்து கொள்வாங்க அப்படின்றாங்க. அதுதாங்க தவறு. ஏன்னா வலஞ்சூழியா இருந்தது, அந்த ரெட்டையோட திருப்புத்திறன் வலஞ்சூழியா இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம எதிர்குறியா எடுத்துக்கணும். இடஞ்சூழியா இருந்தது அப்படின்னா அதை நேர்குறியா தான் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ வலஞ்சூழினா எதிரி. ஓகேங்களா? வா எதிர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வலஞ்சூழினா எதிரி, அவ்வளவுதான். வா எதிர அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை வச்சுன்னா நீங்க இடஞ்சூழினா நேர்குறின்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு. அடுத்து ஏற்ற பலகையில் எடை குறைவான நபர் எடை அதிகமான நபரை தூக்க செய்ய வேண்டியது. சோ ஏற்ற பலகை உங்களுக்கு தெரியும், அந்த சீசா பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து பார்க்கலாம் போனீங்கன்னா அந்த இடத்த வச்சிருப்பாங்க 2. ஓகேங்களா? ஸோ சென்டர்ல ஒரு கம்பி வச்சுட்டு இப்படி இருக்கும் அந்த பலகை. ஒரு பக்கம் தூக்கணும், ஒரு பக்கம் இறக்கமா இருக்கும். ஸோ அப்போ இதுல இந்த பக்கம் ஒருத்தர் உட்காராரு, இந்த பக்கம் ஒருத்தர் உட்காராருன்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் ரைட்டா உட்காராரு, ஒருத்தர் ரைட்டு கம்மியா உட்காராரு. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் அனிருத் உட்காந்துட்டாருங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் பிரபு உட்காந்துட்டாரு. ஓகேங்களா? இப்போ இந்த அனிருத் வந்து பிரபு தூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது தான் கேள்வி, வேற எதுவுமே இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ என்ன செஞ்சா அவரால் வந்து தூக்க முடியும்? சூப்பர். எடை அதிகமான நபர் ஆதார புள்ளியை நோக்கி நகர வேண்டும். பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ அப்ப யாரு? நடிகர் பிரபு என்ன பண்ணணும்? ஆதார புள்ளினா சென்டர் மையத்தில் நோக்கி இந்த இடத்த வந்துட்டாரு அப்படின்னா சோ ஈஸியா அனிருத்தால தூக்கிட முடியும். ஆனா இங்க உட்காந்துருந்தாரு அப்படின்னா பிரபு அவரால் தூக்க முடியாது. அப்ப எடை அதிகமாகிறவர் ஆதார புள்ளியை நோக்கி நகர்ந்தார் அப்படின்னா ஈஸியா தூக்க முடியும். நியூட்டனின் 2ஆம் விதி விசையின் விதி எனப்படுகிறது. காரணம் இது விசையின் திசையை அளவிட உதவுகிறது. சோ நியூட்டனோட 2ஆம் விதி விசையின் விதி என அழைக்கப்படுகிறது. காரணம் இது விசையின் திசையை அளவிட பயன்படுகிறது. சூப்பர். இங்க கூற்று சரி, காரணம் தவறு. யாரெல்லாம் ஏ எடுத்தீங்களோ அவங்க கரெக்டா படிச்சிருக்கீங்க. சோ நியூட்டனோட 2ஆம் விதி விசையின் விதி அது கரெக்ட் தாங்க, கூற்று கரெக்ட் தாங்க. என்ன காரணம் அப்படின்னா இது விசையின் எண் மதிப்பை அளவிட பயன்படுகிறது. சோ விதையோட எண் மதிப்பை அளவிட பயன்படுறதுனால தான் என்னன்னு சொல்றாங்க, நியூட்டனோட 2ஆம் விதியை விசை விதின்னு சொல்றாங்க. அப்ப இங்க கூற்று வந்து சரி, காரணம் தவறா இருக்கு. அப்ப ஏதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 10வது கேள்வி பாருங்க. கூற்றை கவனி.
சூப்பர். ஸோ இதுக்கான ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டைன் அப்படின்னா ஒரு கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -2. ஓகேங்களா? ஒரு டைன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோகிராம் மீட்டர் வினாடி பவர் -2. அடுத்து ஒரு நியூட்டன் அப்படின்னா 10⁵ டைன். 10⁵ டைன். விசையின் SI அலகு. சாரி கெஸ், இங்க டைப் பண்ணாம விட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ விசையோட SI அலகு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் வரணும். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம் ஆன்சர் என்ன வரும்னு. சூப்பர். என்னதுங்க? 2 3 சரி. ஏதாங்க இங்க 1வது கூற்று வந்து இங்க தவறா இருக்குங்க. ஏன்னா ஒரு டைன் அப்படின்றது 1 கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -2. 1 கிராம் சென்டிமீட்டர் வினாடி பவர் -2 அப்படின்னு வரணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நியூட்டனுக்கானது. ஒரு நியூட்டனுக்கான வேல்யூ தான் வந்து பார்த்தோன்னா இது. ஓகேங்களா? அப்போ 1வது கூற்று தவறா இருக்கு. 2 3 சரி. இங்க நியூட்டன் நான் டைப் பண்ணாம விட்டுக்கிறேன். நியூட்டன்றதால 2 3 சரி அப்படின்றதால பி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து தவறானதை கண்டறி. ஸோ 4 கூற்றுகள். பொறுமையா படிச்சு ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். ஓகே, நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். இயற்பியல் அலகு விசையின் SI அலகு கிலோகிராம் விசை. ஆமாங்க, இது கரெக்ட் தான். கனத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும். ஸோ கனத்தாக்கு அப்படின்றது உந்த மாறுபாட்டிற்கு வந்து சமமா இருக்கும். இதுவும் கரெக்ட் தான். பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீதான கனத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும். இதுதான் தவறுங்க. ஏன்னா பொருளோட மோதல் காலம் குறையிறப்போ கனத்தாக்கு விசை அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, இப்ப இந்த பக்கம் ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு, இந்த பக்கம் ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு. ரெண்டுமே ஸ்பீடா வராங்க அப்படின்னா அப்ப வேகமா வந்து மோதிப்பாங்க. அப்ப வேகமா வந்து மோதுறப்போ அங்க பாதிப்பு அதிகமா இருக்கும். அதுதான் கனத்தாக்கு விசை. இதே 2 வண்டி ஸ்லோவா வருது அப்படின்னா அப்ப அந்த மோதலுக்கான நேரம் வந்து அதிகரிக்கும். அப்ப அந்த மோதலுக்கான காலம் அதிகரிக்க ஓகேங்களா என்ன ஆகும்? அதனோட கனத்தாக்கு விசை வந்து குறையும். அப்படின்னா ஸ்லோவா வராங்கன்னு அர்த்தம். அப்ப நேரம் அதிகமாகுது அப்படின்னா ஸ்லோவா வராங்க, நேரம் குறையுது அப்படின்னா வேகமா வராங்கன்னு அர்த்தம். இதான் அதுக்கான இன்டைரக்ட் மீனிங். அப்ப ஸ்பீடா வந்தா கனத்தாக்கு விசை அதிகமா இருக்கும், பாதிப்பும் அதிகமா இருக்கும். அப்ப சி தான் இங்க தவறா இருக்குது. துப்பாக்கி சுடுதல் அப்படின்றது நியூட்டனோட 3ஆம் விதிக்கு எடுத்துக்காட்டு கரெக்ட் தான். ஸோ நீச்சல் அடிக்கிறது, பறவைகள் மேல பறக்கிறது, துப்பாக்கி சுடுதல், இதெல்லாமே நியூட்டனோட 3ஆம் விதி. இது கரெக்ட் தான். அப்ப சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து ராக்கெட் விடுபடு வேகம் அடைய காரணம். ராக்கெட் வந்து விடுபடு வேகம் அடைய காரணம் யாது? சூப்பர். எதுங்க? உந்த அழிவின்மை விதி. சி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ ராக்கெட் ஏவுதல்ல நியூட்டனோட 3ஆம் விதியும் பயன்படுது. அதே போல உந்த அழிவின்மை விதியும் வந்து பயன்படுங்க. என்னன்னா நியூட்டனோட 3ஆம் விதி ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்கு எதிரான எதிர்விசை. அந்த அடிப்படையில் ராக்கெட் மேல போயிடும். சோ மேல போக போக அந்த எரிபொருள் காலியான அந்த இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? கேட்டி விடுவாங்க. அப்ப கேட்டி விடுறப்போ அந்த ராக்கெட்டோட நிறை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்? குறைய ஆரம்பிக்கும். அப்ப நிறை குறைய படிப்படியா வந்து அதனோட திசைவேகம் அதிகரிக்கும். இது வந்து உந்த அழிவின்மை விதி. ஓகேங்களா? அப்ப ராக்கெட்டோட விடுபடு வேகம் அடைய காரணம் கேட்டாங்கன்னா நியூட்டனோட 3ஆம் விதியில உந்த அழிவின்மை விதி தான் வந்து காரணம். அடுத்து பொருந்தா இணை எது? பொருந்தா இணை எது? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. எல்லா கூற்றுகளுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 4 கூற்றுகளுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொறுமையா பார்த்துட்டு ஆன்சர் எடுங்க. சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. சோ நான் ஒண்ணு சொல்லிட்டு வரேன். இயற்பியல் மாறிலியின் மதிப்பு 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் பவர் -2 கிலோகிராம் பவர் -2. ஓகேங்களா? எஸ், இது கரெக்ட் தான். புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு. ஸோ புவியீர்ப்பு முடுக்கத்தோட சராசரி மதிப்பு வந்து பார்த்தோன்னா 9.8 மீட்டர் வினாடி பவர் -2. இதுவும் கரெக்ட் தான். புவியின் நிறை. ஸோ புவியினோட நிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.972 × 10⁻24. ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்ட் தான். புவியீர்ப்பு முடுக்கம் அனைத்து இடங்களும் ஒரே மாதிரியாக இருக்கும். தவறுங்க. அப்ப டி தான் அங்க தவறா இருக்கு. இதுக்கான ஆன்சர் டி தான். ஏன்னா புவியீர்ப்பு முடுக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலநடுக்கட்டு பகுதியில அதிகமா இருக்கும். ஓகேங்களா?
துருவ பகுதியில் வந்து பார்த்தோன்னா ஆர மதிப்பு குறைவா இருக்கிறதுனால அந்த இடத்த புவியீர்ப்பு முடுக்கம் வந்து அதிகமா இருக்கும். நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் அதிகமா இருக்கிறதுனால புவியீர்ப்பு முடுக்கம் குறைவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப நல்லா கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலநடுக்கோட்டு பகுதியில அந்த ஆரம் புவியோட ஆரம் அதிகமா இருக்கிறதுனால அங்க புவியீர்ப்பு முடுக்கம் குறையுது. துருவ பகுதியில அதனோட ஆரம் குறைவா இருக்கிறதுனால புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமா இருக்கும். அப்போ ஒரே நேரத்துல எல்லாத்தையும் ஒரே மாதிரியா இருக்காது அப்படின்றது வந்து புரியுது. அப்ப டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ நான் மேலே சொன்னதான் அங்கே திருப்பி தனியாக கொஸ்டினாக கேட்டிருக்கேன். நான் இங்கே அங்கேயே எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு ஆன்சர் நீங்கள் வேகமாகவே எடுத்துருவீங்க. புவியீர்ப்பு முடுக்கம் புவியின் ஆரத்தை பொறுத்தது. ஆமாங்க, இப்போதான் சொன்னேன். நிலநடுக்கோட்டு பகுதியில் ஈர்ப்பு முடுக்கம் குறைவு. ஏன்னா அங்கே ஆரம் அதிகமாக இருக்கிறதுனால ஈர்ப்பு முடுக்கம் குறைவாக இருக்கும். கரெக்டு தான். துருவ பகுதியில் ஈர்ப்பு முடுக்கம் அதிகம். ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம் வந்து குறைவா இருக்கிறதுனால துருவ பகுதியில் புவியீர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருக்கும். இது கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் அதுக்கான ஆன்சர். அனைத்தும் சரி. அடுத்து, எடையின் அலகு யாது? எடையின் அலகு யாது? சூப்பர். எடையின் அலகுனதுங்க நியூட்டன். பி தாங்க இதுக்கான ஆன்சர். எடையின் அலகுனதுங்க நியூட்டன் அப்படின்றதா வந்து எடையோடைய அலகு. நாம் தோற்ற எடை இழப்பை எங்கு உணரலாம்? தோற்ற எடை இழப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து சுத்தமா வெயிட் லாஸா வந்து உணர்வீங்க. ஸோ எந்த இடத்துல வந்து நீங்க வெயிட் லாஸா உணர்வீங்க அப்படின்னா பெரிய ராட்டினம். ஸோ பெரிய ராட்டினத்துல நீங்க சுத்துறீங்கன்னா வெயிட் லாஸா உணர்வீங்க. ஊஞ்சல்ல ஆடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போயிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸா உணர்வீங்க. அடுத்து உருண்டோடும் தொடர் வண்டி. ஓகேங்களா? இந்த பெரிய பெரிய பொழுதுபோக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேல இருந்து அப்படியே சொல்லுன்னு வராப்போல ஒரு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தடை இல்லாம வந்து தானே விழக்கூடிய நிலைமையில இருக்கிறதுனால அங்க வந்து நீங்க எடை இழப்பு வந்து உணர்வீங்க. ஓகேங்களா? அதே போல லிப்ட்ல போகும்போது எடை இழப்பு வந்து உணர்வீங்க. அப்ப இது எல்லாமே சரி அப்படின்றதுனால டி தான் அதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து சரி, இது கொஸ்டின் நம்பர் மாத்தி போட்டுட்டு இருக்கேன். ஓகேங்களா? 17 போறதுக்கு 71 மாத்தி போட்டிருக்கேன். புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டறிய உதவுவது டேஷ். ஸோ புதிய புதிய விண்மீன்களையும் கோள்களையும் கண்டுபிடிக்க உதவக்கூடியது எது? ஸோ நியூட்டனின் ஈர்ப்பியல் விதிகள். ஓகேங்களா? ஸோ நியூட்டனோட அந்த ஈர்ப்பியல் விதிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ புதிய புதிய விண்மீன்களையும் கோள்களையும் கண்டறியத்துக்கு வந்து உதவுதுங்க. ஓகேங்களா? நியூட்டனோட ஈர்ப்பியல் விதி. அடுத்து, கனத்தாக்கு விசையானது கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? ஸோ கனத்தாக்கு விசை வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு சமமானதாக இருக்கும்? சூப்பர். எதற்குங்க? உந்த மாற்றம். சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கனத்தாக்கு விசையானது உந்த மாற்றத்திற்கு சமமானது. ஸோ உந்த மாறினா கனத்தாக்கு விசையும் வந்து மாறுபடும். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் யாது? காற்று அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் யாது? சூப்பர். 3 × 10⁸ மீட்டர் வினாடி பவர் -1. ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா மீட்டர் பை வினாடின்னு போட்டாலும் ஒண்ணுதான், வினாடி பவர் -1னாலும் சரிதான். அப்போ 3 × 10⁸. ஓகேங்களா? எங்க இருக்கு பாருங்க, 7 இருக்கு பாருங்க. அப்ப ஏ தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. ஸோ ரொம்ப பொறுமையா பார்த்துடுங்க பார்க்கலாம். கூற்று: கண்ணூர் ஒளியில் சிவப்பு நிறம் மிக குறைந்த விலகு கோணத்தை கொண்டது. காரணம், விலகு கோணமானது ஊடகத்தின் ஒளிவிலகல் எண்ணை சார்ந்து அமையும். சூப்பர், கரெக்ட் தாங்க. ஓகேங்களா? சோ கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம் தான். ஓகேங்களா? சோ கண்ணூர் ஒளியிலே சிவப்பு நிறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த விலகு கோணம். ஓகேங்களா? சிவப்பு நிறத்தோட அலைநீளம் அதிகம், ஆனா அதனோட விலகு கோணம் வந்து குறைவு. ஓகேங்களா? என்ன காரணம்னா ஒளி விலகல் எண்ணை சார்ந்துதான் விலகு கோணம் வந்து அமையுது. ஓகேங்களா? அப்போ இது கரெக்டா இருக்கிறதுனால கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான காரணம் சரியான விளக்கம். அடுத்து 21வது கேள்வி. இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விதான். வானம் நீல நிறமாக தெரிய காரணம் யாது? வானம் வந்து ஏன் நீல நிறமா தெரியுது? வானம் நீல நிறமாக தெரிய காரணம். சூப்பர். எதுங்க?
குறைந்த அலைநீளமுடைய நீல நிறம் பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ குறைந்த அலைநீளமுடைய அந்த நீல நிறமானது என்ன பண்ணுதுன்னா அதிகமா சிதறல் அடையுது. ஆனால் தான் வானம் வந்து நம்மளுக்கு வந்து நீல நிறமா வந்து காணப்படுதுங்க. இதே சூரியன் உதயறப்போ இல்ல மறைக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலரா காணப்படும். அப்ப என்னன்னா சிவப்பு நிறம் அதிகமா சிதறல் அடையும், அதனால வந்து ரெட் கலரா காணப்படும். ஆனா வானம் நீல நிறமா இருக்க காரணம் குறைந்த அலைநீளமுடைய நீல நிறம் வந்து சிதறல் அடைதல். அடுத்து படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் டைப்பிங் மிஸ்டேக். படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம். இது வந்து என்னதுங்க? இந்த விதி வந்து என்ன விதி? படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம். அதாவது sin i by sin r equal to mu2 by mu1 அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர். என்னதுங்க? இதை ஸ்னெல் விதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒளிவிலகலுக்கான இரண்டாம் விதின்னு சொல்லுவாங்க. அப்ப ஸ்னெல் விதி, ஒளிவிலகலுக்கான இரண்டாம் விதி ரெண்டுமே சொல்றதுனால அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர், பி மற்றும் சி. மேக கூட்டங்கள் வெண்மையாக காட்சியளிக்க காரணம். இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்விங்க. ஏன் வந்து மேகங்கள் வந்து வெண்மையா காட்சியளிக்குது? சூப்பர். மீ ஒளி சிதறல். ஓகேங்களா? மீ ஒளி சிதறல் தான் வந்து இதுக்கான ஆன்சர். மீ ஒளி சிதறல் டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா இந்த மேகத்துல இருக்கக்கூடிய இந்த நீர்த்துளிகள் வந்து நீர்த்துளிகள் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளொலி படுறப்ப என்ன ஆகுதுன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சமமா வந்து சிதறல் அடையுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அனைத்து நிறங்களும் ஒன்னா தெரியறதுனால மேகம் வந்து நம்மளுக்கு வந்து வெண்மை நிறமா காணப்படுது. 24வது கேள்வி பாருங்க. ஓர் ஒளிக்கதிர் சிதறல் அடையும் அளவானது அதன் அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் அமையும். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விங்க. ஒரு ஒளிக்கதிர் சிதறல் அடையும் அளவானது அதன் அலைநீளத்தின் 4 மடிக்கு எதிர்த்தகவில் அமையும் என்பது டேஷ். சூப்பர். எதுங்க? ராலே சிதறல் விதி. ராலே சிதறல் அப்படின்னு சொல்லுவாங்க. சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அதாவது எஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் 1 by lambda 4. ஓகேங்களா? அதாவது சரி S equal to S direct proportional 1 by அப்போ அதனோட 4 மடிக்கு எதிர்த்தகவில் அமையதா இருக்குன்னு சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தோம்னா ராலே சிதறல் விதி. ஓகேங்களா? அடுத்து தூரப்பார்வை என்ற குறைபாட்டை சரி செய்ய பயன்படுவது எது? தூரப்பார்வை குறைபாட்டை வந்து எது மூலமா நம்ம வந்து சரி செய்யலாம்? சூப்பர். ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட்கட்டே உங்க எல்லாருக்கும் ஸ்கூல்ல இருந்தே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? கிட்ட குழி வெட்டி தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்ட குழியை விட்டு அதை எடுத்துட்டு போய் தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கிட்ட பார்வைக்கு வந்து குழி லென்ஸையும் தூர பார்வைக்கு வந்து குவி லென்ஸும் பயன்படுத்துன்னு சொல்லுவாங்க. அப்ப டி பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து கூற்றை கவனி. இது 4மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். சமீபத்தில் இதுல இருந்து கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சூப்பர். நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் ராலே வரிகள். படுகதிரோட அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட வரிகளை வந்து நான் சொல்றாங்கன்னா ராலே வரிகள்னு சொல்றாங்க. அடுத்து புதிய அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் ராமன் வரிகள். புதிய அதிர்வெண்களை கொண்டுச்சு அப்படின்னா அது வந்து ராமன் வரிகள் அப்படின்னு சொல்றாங்க. படுகதிர் அதிர்வெண்ணை விட அதிகமான அதிர்வெண் படுகதிரை விட அதிகமான அதிர்வெண் கொண்ட அந்த வரிகள் நிறமாலை வரிகள் வந்து ஸ்டோக் வரிகள் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். ஓகேங்களா? இங்க வந்து இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்குதுங்க. இது வந்து குறைவான வந்துடக்கூடாது, சமமான அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இது டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. அதனால இப்ப ஆன்சர் எடுங்க பார்க்கலாம். சூப்பர். படுகதிர் அதிர்வெண்ணை விட அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண் கொண்டிருந்தா அதை ராலே வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கரெக்ட் தான். புதிய அதிர்வெண் கொண்டுச்சு அப்படின்னா அது ராமன் வரிகள் சொல்லுவாங்க. இது கரெக்ட் தான். படுகதிர் அதிர்வெண்ணை விட ஓகேங்களா
குறைவான அதிர்வெண் கொண்டிருந்தா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டோக்ஸ் வரிகள் சொல்லுவாங்க. அதிகமான அதிர்வெண் கொண்டிருந்தா அதை ஆன்டி ஸ்டோக்ஸ் வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இங்க ஆன்டி ஸ்டோக்னு வந்திருக்கணும். அப்ப மூன்றாவது கூட தவறா இருக்கனால 1 2 தான் சரி. ஏதா அதுக்கான ஆன்சர். இங்க வந்து டைப்பிங் மிஸ்டேக். ஓகேங்களா? ஒன்னு இங்க நான் வந்து ஸ்டோக்ஸ்னு கொடுத்துருக்கணும். அப்படின்னா வந்து பார்த்தா இந்த இடத்த சமமானு கொடுத்துருக்கணும். நான் டைப் பண்றப்ப மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்ப இதை கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலீலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுவது எது? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ கலீலியோட தொலைநோக்கியில எதை வந்து கண்ணருகு லென்ஸா வந்து பயன்படுத்துறாங்க? சூப்பர். எதுங்க? குழி லென்ஸ். ஏதான் இதுக்கான ஆன்சர். ஸோ குழி லென்ஸ் மற்றும் குழி லென்ஸோட அந்த யூசஸ்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி இருக்கும். நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ கலீலியோட தொலைநோக்கி வெளியாட்களை வந்து தெரிந்து கொள்ள கதவுல ஒரு வால்ஸ் வச்சுட்டு அதை கண்ணாடி வைப்பாங்க. அதுல கிட்ட பார்வை சரி செய்ய இது எல்லாத்துக்குமே எது பயன்படுத்துறாங்கன்னா குழி லென்ஸ் தான் பயன்படுது. அடுத்து தவறானதை கண்டறி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ லென்ஸின் திறனுக்கான எஸ்ஐ அலகு டயாப்டர். லென்ஸின் திறனுக்கான எஸ்ஐ அலகு வந்து பார்த்தீங்கன்னா டயாப்டர் கரெக்ட் தாங்க. அடுத்து லென்ஸின் குவியத்தொலைவு மீட்டர் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ஆமாங்க, லென்ஸோட குவியத்தொலைவு எதால் அளக்குறாங்கன்னா மீட்டர்ல தான் வந்து அளக்குறாங்க. இது கரெக்ட் தான். குவி லென்ஸின் திறன் நேர்குறியாக கொள்ளப்படும். ஸோ குவி லென்ஸோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொள்ளப்படுமா? நேர்குறியாக கொள்ளப்படும். குழி லென்ஸா இருந்தால் எதிர்குறியாக கொள்ளப்படும். இதுவும் கரெக்ட் தான். குவி லென்ஸில் மாய பிம்பங்கள் தோற்றுவிக்கும். ஸோ குவி லென்ஸ்ல வந்து எந்த பிம்பங்கள் தோற்றுவிக்குமா? குவி லென்ஸ் வந்து மாய பிம்பங்களை தோற்றுவிக்கும். இதுதாங்க வந்து தவறு. ஓகேங்களா? அப்போ 4வது கூற்று தவறா இருக்கிறதுனால டி தான் வந்து இதுக்கான சரியான ஒரு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கூற்று பார்க்கலாம். பொருந்தாதது எது? இதுனாலுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சூப்பர். இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. தெளிவுறு காட்சியின் மீச்சூர் தொலைவு 25 சென்டிமீட்டர். ஆமாங்க, இதுல வச்சு படிச்சாதான் நம்மளால தெளிவா படிக்க முடியும். இது கரெக்ட் தான். மயோபியா அப்படின்னா கிட்ட பார்வை. மயோபியா அப்படின்னா கிட்ட பார்வை. அது சரி செய்யறதுக்கு என்ன லென்ஸ் பயன்படுத்துவாங்க? ஸோ குழி லென்ஸை பயன்படுத்துவாங்க. பார்வை சிதறல் குறைபாடு ஐஃபர் மெட்ரோபியா. பார்வை சிதறல் குறைபாடு வந்து ஐஃபர் மெட்ரோபியா. தவறுங்க. ஏன்னா தூர பார்வை தான் வந்து ஐஃபர் மெட்ரோபியான்னு சொல்லுவாங்க. பார்வை சிதறல் குறைபாடு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டிகாமெட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அஸ்டிக்மெட்டிசம் அப்படின்றத வந்து பார்வை சிதறல் குறைபாடு வரணும். அப்போ சீதா வந்து இங்க தவறா இருக்கு. சீதா அதுக்கான ஆன்சர். ஸோ விழி ஏற்பமைவு திறன் குறைபாடு அப்படின்றது பிரைஸ்வைபோபியா. இது கரெக்ட் தான். ஓகேங்களா? பிரைஸ்வைபோபியா இது கரெக்ட் தான். அப்போ ஹைப்பர் மெட்ரோபியா அப்படின்றது வந்து தூர பார்வையை குறிக்கக்கூடியது. அடுத்த 30வது கேள்வி. உருளை லென்ஸுகள் மூலம் சரி செய்யப்படுவது எது? ஸோ எந்த நோய் வந்து உருளை லென்ஸுகள் மூலமா வந்து சரி செய்யப்படுது? சூப்பர். எதுங்க? ஸோ சிலிண்டரிக்கல் லென்ஸ் மூலமா வந்து பார்த்தோன்னா எந்த நோய் சரி செய்யப்படுது அப்படின்னா அஸ்டிக்மெட்டிசம். ஓகேங்களா? சீதாங்க இதுக்கான ஆன்சர். அஸ்டிக்மெட்டிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்வை சிதறல் குறைபாடு தான் வந்து உருளை லென்ஸ் மூலமா சரி செய்யப்படுது. ஓகேங்களா? பூக்கள் மற்றும் பூச்சிகளின் பாகங்களை உற்றுநோக்க பயன்படும் நுண்ணோக்கி எது? பூக்கள் மற்றும் பூச்சிகளோட பாகங்களை உற்றுநோக்க பயன்படக்கூடிய நுண்ணோக்கி எது? சூப்பர். எதுங்க? எளிய நுண்ணோக்கி. ஏதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ கடிகாரம் பழுது பார்த்தவர்களா இருக்கட்டும், சிறிய எழுத்துக்களை படிக்குவதா இருக்கட்டும், அடுத்து பூக்கள் மற்றும் பூச்சிகளோட பாகங்களை உற்று நோக்கவா இருக்கட்டும், அந்த தடய அறிவியல் துறையில வந்து கைரேகை பகுத்தறி இது எல்லாத்துக்குமே எளிய நுண்ணோக்கி தான் வந்து பயன்படுத்துறாங்க. நகரும் நுண்ணோக்கி எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? ஸோ நகரும் நுண்ணோக்கி. ஸோ அது நகரும் நுண்ணோக்கியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதால வந்து என்ன பண்ண முடியும்? நம்மளால அளவிட்டு துல்லியமா பார்க்க முடியும். இது வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதான்? வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் தான் நகரம் முன்னோக்கி செயல்படுகிறது. அடுத்து 33வது கேள்வி. தவறானதை தேர்ந்தெடு. சோ கூற்றுகள் பாருங்க, பொறுமையா படிச்சு ஆன்சர் எடுங்க.
சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 1608 கலீலியோ என்பவரால் முதலில் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது. ஆமாங்க, 1608 ஸோ கலீலியோ அப்படின்றவரால் தான் முதல்ல தொலைநோக்கி வந்து உருவாக்கப்பட்டது. தவறுங்க. ஏன்பா? ஏன்னா லிப்பர்சே, யாருங்க? ஜோகன் லிப்பர்சே அப்படின்றவர் தான் வந்து முதல்ல தொலைநோக்கியை வந்து உருவாக்கி இருப்பாரு. ஓகேங்களா? அப்ப ஏ கூற்று இங்க தவறா இருக்கு. அதுக்கப்புறம் கெப்லர் வந்து 1911 ஒரு தொலைநோக்கி வந்து உருவாக்கி இருப்பாரு. கலீலியோ வந்து அந்த கெப்லர் தொலைநோக்கி வச்சு தான் ஒளிவிலக தொலைநோக்கிகள் வந்து உருவாயிருக்கும். இந்த கிரிக்கையன், நியூட்டன், கேஸ்லியன் ஆகிய வந்து ஒளி எதிர்ப்பு தொலைநோக்கிகள். இது எல்லாமே கரெக்ட் தான். அப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் தவறா இருக்கு. ஏன்னா லிப்ரஸே அப்படின்றவர் தான் வந்து உருவாக்கி இருப்பாரு. அடுத்து 34வது கேள்வி, கூற்றை கவனி. ஸோ செல்சியஸில் இருந்து கெல்வினாக மாற்ற, ஸோ ஒரு வேல்யூவை நீங்க செல்சியஸ்ல இருந்து கெல்வினா மாற்ற போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து K = C + 273, அதாவது செல்சியஸா கூட நீங்க ஒரு 273 கூட்டுறீங்கன்னா கெல்வினா மாறிடும். ஃபாரன்ஹீட்ல இருந்து கெல்வினாக மாத்த, ஒரு வேல்யூவை ஃபாரன்ஹீட்ல இருந்து கெல்வினா மாத்த போறீங்க அப்படின்னா அப்ப K = F × F + 460, அதாவது அந்த ஃபாரன்ஹீட் வேல்யூவை கூட 460 கூட்டிட்டு அதை 5/9 வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுல கிடைச்சிடும்? ஃபாரன்ஹீட்ல இருந்து கெல்வின் வேல்யூ கிடைச்சிடும். 0 கெல்வின் அப்படின்றது -273 டிகிரி செல்சியஸ். ஆமாங்க, கரெக்ட் தான். தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்க எல்லாமே கரெக்டா இருக்கிறதுனால இதுக்கு ஆன்சர் டி, அனைத்துமே சரிதாங்க. ஸோ இதுல வந்து கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேல்யூ கொடுத்துட்டு நம்மள மாற்ற சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. வெப்பம் என்பது ஒரு ஸ்கேலார் அளவாகும். வெப்பம் அப்படின்றது ஒரு ஸ்கேலார் அளவு. வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் அல்லது வெளியிடுதலின் எஸ்ஐ அலகு ஜூல். ஸோ வெப்ப ஆற்றல் உட்கவர்தல் மற்றும் வெளியிடுதலோட எஸ்ஐ அலகு வந்து ஜூல். எஸ், ரெண்டு கூற்றுமே சரி அப்படின்றதுனால சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1, 2 ரெண்டுமே சரி. அடுத்து, பரும வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அலகு யாது? பரும வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அலகு யாது? சோ பரும வெப்ப விரிவா இருக்கட்டும், பரப்பு வெப்ப விரிவா இருக்கட்டும், நீல வெப்ப விரிவா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரிங்க. சோ இது உங்களுக்கு கான்செப்ட் புரியும். வெப்ப விரிவுனாலே ஒரு பொருளை சூடு பண்றப்ப அதனோட வெப்பத்தால் என்ன பண்ணும்? அந்த பொருள் விரிவடையும். சோ அது நீல வாக்கல் விரிவடைஞ்சா நீள் வெப்ப விரிவு, அதனோட பரப்பு மட்டும் விரிவடைஞ்சா பரும வெப்ப விரிவு, அதனோட பருமன் விரிவடைஞ்சா பரும வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே பொதுவான எஸ்ஐ அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெல்வின் பவர் -1. அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர். வெப்ப ஆற்றலின் விளைவுகளுடன் தொடர்பற்றது எது? சோ வெப்ப ஆற்றலால சில விளைவுகள் ஏற்படும் இல்லைங்களா, அந்த விளைவுகளுடன் தொடர்பற்றது எது? சூப்பர், நீங்க இதெல்லாம் வேகமா எடுத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ பொருளோட வெப்பநிலை உயரும், கரெக்ட் தான். திடநிலையில் இருக்க பொருள் திரவ நிலைக்கும், திரவ நிலைக்கு பொருள் வாயு நிலைக்கும் மாறும், இதுவும் கரெக்ட் தான். பொருள் வந்து விரிவடையும், இதுவும் கரெக்ட் தான். ஆனா பொருளோட நிறையில மாற்றம் ஏற்படும் அப்படின்றது வந்து தவறு. அப்ப டி தான் வந்து இங்க தொடர்பற்றது. அடுத்து பாருங்க 38வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம். வெப்பநிலை மாற்றத்தினால் ஏற்படும் வெப்ப விரிவானது திரவ மற்றும் வாயு பொருட்களை ஒப்பிடும் போது திடப்பொருட்களில் அதிகம். ஸோ திட பொருட்களை வாயு பொருட்களை ஒப்பிடுறப்போ அந்த திடப்பொருட்கள் வந்து அதிகமா இருக்குதான். திடப்பொருள் கடினத்தன்மை கொண்டது. காரணம் சூப்பர். இங்க வந்து கூற்று தவறு, காரணம் சரிங்க. ஏன்னா திரவ பொருத்தோட வாயு பொருட்கள்ல தான் வெப்ப விரிவு அதிகமா இருக்கும். ஸோ திடப்பொருள் கடினத்தன்மை கொண்டதுன்றது கரெக்ட். ஆனா அங்க கூற்றே தவறு. அதனால நம்ம கூற்று சரி காரணம் தவறு போதுக்க கூடாது. அப்ப கூற்று தவறு, காரணம் சரிதான். அப்ப பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து, பொருந்தா இணை எது? ஸோ இங்க பாருங்க, ஒரு பொருளோட பரும வெப்ப விரிவு தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல எது தவறா இருக்குன்னு எடுங்க பார்க்கலாம். சூப்பர். இதுக்கு ஆன்சர் இந்த எப்போ எடுத்துட்டு இருப்பீங்க, ஏன்னா ஃபர்ஸ்டே தவறா இருக்கிறதுனால, ஏவே தவறா இருக்கிறதுனால நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா அலுமினியம் அப்படின்றது 7 × 10⁻⁵. இது எல்லாருக்குமே 10⁻⁵ தான் வரும். ஸோ அலுமினியம்னா 7, பித்தளைனா 6 வரும். பித்தளைக்கு தான் 6 வரும். கண்ணாடினா 2.5 கரெக்ட் தான். நீர்னா 20.7 கரெக்ட் தான். பாதரசம் அப்படின்னா 18.2 கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப மீதி எல்லாம் கரெக்டா இருக்கு. அடுத்து, இது ரொம்ப முக்கியமானதுங்க. ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி இது. மாறா வெப்பநிலையில், ஸோ மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம், ஸோ மாறா வெப்பநிலை டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தமானது அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். அவ்வாயுவோட பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். ஸோ மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தமானது ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு, அப்போ 1/பருமன் வந்து வால்யூம் V.
அப்ப அதுக்கு எதிர்த்தகவில் அமையும் என குறிப்பிடக்கூடிய விதி எதுங்க? எந்த விதிங்க? பாயில் விதி. ஏ தான் வந்து இதுக்கான ஆன்சர். பாயில் விதி தான் வந்து இதை குறிப்பிடுது. அடுத்து 41வது கேள்வி. பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு திரவத்தில் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு வாயுவில் வெப்பநிலையை சார்ந்தது. ஸோ வாயுல பாக்குறப்போ வெப்பநிலையை சார்ந்து காணப்படும். உண்மை வெப்ப விரிவு குணகத்தின் எஸ்ஐ அலகு கெல்வின் பவர் -1 ஆகும். சூப்பர். எல்லாமே இங்க சரியா இருக்கத்தான் இதுக்கு ஆன்சர் எதுங்க? டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே வந்து சரி. ஓகேங்களா? பரும வெப்ப குருவோட மதிப்பு வந்து பார்த்தா திரவத்துல வெப்பநிலை சார்ந்து இருக்காது. ஆனா வாயுல வந்து பார்த்தோன்னா வெப்பநிலை சார்ந்துதான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப இது கரெக்ட் தான். அடுத்து பரும விதி என அழைக்கப்படுவது எது? பரும விதி என அழைக்கப்படுவது எது? சூப்பர். எதுங்க? சார்லஸ் விதி. சார்லஸ் விதி தான் வந்து பரும விதின்னு அழைக்கப்படுது. ஓகேங்களா? இதுல என்ன சொல்லியிருப்பாங்க? மாறா அழுத்தத்தில் வாயுவின் பருமனானது அவ்வாயுவின் வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ V = டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் T அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இங்க மாறா அழுத்தம், அதனோட பருமன் அதனோட வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். இது வந்து சார்லஸ் விதி. அவகோட்ரா எண்ணின் மதிப்பு ரொம்ப முக்கியமான கேள்விங்க. இது நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அவகோட்ரா எண்ணோட மதிப்பு யாது? ஸோ அவகோட்ரா எண்ணோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும். 6.023 × 10⁻23 மோல். சூப்பர். இங்க எங்கேயுமே ஆப்ஷன்ல வந்து இல்லைங்க. பாத்தீங்களா? ஸோ 0.203 இருக்கு. இதுவும் வராது. அப்போ இவற்றில் எதுவும் இல்லை. டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 44வது கேள்வி. பொது வாயு மாறிலியின் மதிப்பு. பொது வாயு மாறிலியின் மதிப்பு. சூப்பர். பொது வாயு மாறிலி ஆறுன்னு சொல்லுவாங்க. அந்த நல்லியல்பு வாயு சமன்பாடுல ஆறு அப்படின்றது தான் பொது வாயு மாறிலின்னு சொல்லுவாங்க. 8.31 ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. ஓகேங்களா? 8.31 எங்க இருக்கு பாருங்க? டில இருக்கு பாருங்க. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். ஜூல் மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. அடுத்து 45வது கேள்வி. மிக அதிக அளவு வெப்பம் அல்லது மிக குறைந்த அளவு அழுத்தத்தை உடைய இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்களாக செயல்படும். ஸோ என்ன சொல்றாங்க? ஸோ மிக அதிக அளவு வெப்பம் இல்லை மிக அதிக அளவு அழுத்தம் இதில் இருக்கக்கூடிய வாயுக்கள் தான் நல்லியல்பு வாயுக்கள். ஓகே. காரணம், நல்லியல்பு வாயுக்கள் பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகோட்ரா விதிகளுக்கு உட்படும். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? நேரம் எடுத்துட்டு இருப்பீங்க. டி தான் இதுக்கான ஆன்சர். கூற்றும் சரிதான், காரணமும் சரிதாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். அதிக வெப்பம் அதிக அழுத்தத்தில் இருக்கக்கூடிய வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள். அப்படின்னா பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகோட்ரா விதிக்கு உட்படக்கூடிய வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் தான். ஆனா இது கூற்றுக்கான காரணத்துக்கு சரியான விளக்கம் இல்லை. அதனால டி தான் இதுக்கான ஆன்சர். வாயுக்களின் நிலை சமன்பாடு என அழைக்கப்படுவது எது? சோ வாயுக்களின் நிலை சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது எது? ஸோ PV = RT அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நல்லியல்பு வாயு சமன்பாடு தான் வாயுக்களின் நிலை சமன்பாடுன்னு அழைக்கப்படுது. ஸோ இங்க இதுல இல்லாதனால அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்து 1 கிராம் நிறைய உள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த, 1 கிராம் நிறைய இருக்கிற ஒரு நீரோட வெப்பநிலையை நம்ம 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. ஸோ இது தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றலோட அளவு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சூப்பர். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1 கலோரி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது ஏதான் அதுக்கான ஆன்சர். 1 கலோரி. வெப்பநிலையை தனித்த அளவுகளாக அளவிடுவது எது? ஸோ வெப்பநிலையை வந்து நம்ம செல்சியஸ்ல அளவிடுவோம், கெல்வின்ல அளவிடுவோம், ஃபாரன்ஹீட்ல அளவிடுவோம். ஆனா ஒரு தனித்த அளவுகளா வந்து அளவிடக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? கெல்வின். பி தாங்க இதுக்கான ஆன்சர். கெல்வின். ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஒண்ணு. ஒரு திரவத்திற்கு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது, ஸோ ஒரு திரவத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கிறீங்க. அங்க ஏற்படும் உண்மை வெப்ப விரிவானது தோற்ற வெப்ப விரிவை விட, அங்க ஏற்படக்கூடிய உண்மையான வெப்ப விரிவானது தோற்ற வெப்ப விரிவை விட எப்படி இருக்கும்? சூப்பர். எப்படி இருக்குங்க? தோற்ற வெப்ப விரிவை விட அதிகமாக இருக்கும். ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். தோற்ற வெப்ப விட அதிகமாக இருக்கும்.
அடுத்து 50வது கேள்வி, வெப்ப விரிவை பொறுத்து சரியானதை தேர்ந்தெடு. வெப்ப விரிவுனா பொருள் வெப்பப்படுத்துறப்போ திடப்பொருளும் திரவ பொருளும் வாயு விரிவடையும். அதுல எது இங்க சரியா இருக்கு அப்படின்றத வந்து தேர்ந்தெடுங்க பார்க்கலாம். சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? ஏ தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். வெப்ப விரிவை பொறுத்து சரியானதை தேர்ந்தெடுக்கல. திடப்பொருள் அதிகமா விரிவடையும், அதோட திரவம் அதிகமா விரிவடையும், திட திரவத்தோட வாயு அதிகமா வெப்பத்தால விரிவடையும். அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? சோ கைஸ், நம்ம மொத்தம் 100 கொஸ்டின் சொல்லியிருந்தோம். அதுல இப்போ 50 கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஓகேங்களா? சோ இதுவே வந்து பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதை நான் அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதனால நான் என்ன பண்றேன், 2 பார்ட்டா பிரிச்சு போடுறேன். அடுத்து 50 கொஸ்டின் வந்து பார்ட் 2ல பாத்துருவோம். முடிஞ்ச அளவுக்கு நான் நைட்டுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். இல்லைன்னா வந்து பார்த்தா டைம் ஆயிடுச்சுன்னா மார்னிங் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணீங்க. ஓகேங்களா? கரெக்டாக நான் 3 பாடங்கள் சேர்ந்திருக்கேன். அடுத்த 3 பாடங்கள் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த 50 கேள்வியில் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கான புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.